அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா லோன் அடைக்கிறதுல இருக்கிற நெக்ஸ்ட் டைம் கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். கடன் வாங்குற சுச்சுவேஷன் வந்தா கூட இல்ல ஒரு நாள் 2 நாள் பொறுத்துட்டு என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி அட்ராக்ஷன் என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அந்த பாசிபிலிட்டிஸ் சேஞ்ச் பண்ண முடியும். எகெயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கேட்கறோம் அதான் கிடைக்குது வாழ்க்கையில. ஓகே, நான் லோன் எப்படி அடைக்கணும்னு கேட்டேன்னா லோன் மட்டும் தான் அடைக்க முடியும். நான் எப்படி சம்பாதிக்க முடியும்னு கேட்டா சம்பாதிக்க முடியும். ஸோ சாய்ஸ் நமக்கு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி தேவைக்கு மிஞ்சி செலவு பண்ணாதீங்க, தேவைக்கு மிஞ்சி எதுவும் வாங்காதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் இப்ப இருக்கிறது பெங்களூர்ல நிறைய ஐடில இருக்காங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொல்றதுல என்ன பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. பட் மேக்சிமம் ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லோன்ல இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, வெளியே தான் வந்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. ஓகே, அது வந்து என்னோட பழைய பாஸ் ஒரு சொன்னார், ஆக்சுவலா ஆக்டிங் ரிச் மேக்ஸ் யூ புவர், ஆக்டிங் ரிச் மேக்ஸ் யூ புவர். ஓகே, பணக்கார மாதிரி ஆக்ட் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து ஏழையா தான் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தேவைன்னா வாங்குங்க, தேவைன்னா வாங்காதீங்க, சும்மா இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நான் வந்து வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா என்னன்னா எனக்கு ரொம்ப கம்மியான காசு தான் வந்துட்டு இருக்கு. பட் இன்னமும் மேனேஜ் பண்ணி நான் இந்த சொந்த வீடு வாங்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு, நான் வாங்க போறேன் அப்படின்னு. அப்ப நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீடு எவ்வளவு பே பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். வாடகைக்கு வந்து ஒரு 8,000 rupees பே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த பிளாட் போறேன்னு சொன்னாரு. சரி, பிளாட்ல வந்து எவ்வளவு கட்டணும் இஎம்ஐ கிட்டத்தட்ட ஒரு 17-18 பக்கம் கட்ட வேண்டியிருக்கும். மேபி ரவுண்ட் அபவுட் ஒரு 20 வச்சுக்கலாம், 20 ரூபாய் கட்டணும் இருக்கு. கையில கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-55 கிடைக்கிறது இருக்கு நீங்க அவரோட சேலரி. ஓகே, இதுல வந்து எக்கச்சக்க லோன்ஸ் எல்லாம் இருக்குது. சோ இதுல மீறி வந்து 20,000 போயிடுச்சுன்னா அவர் இருக்கு 30,000-35,000 ரூபாய் இருக்குது. இதுல செலவு வேற இருக்கு, இதுல பிளஸ் கிரெடிட் கார்டு பில்ஸ் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. கையில கிடைக்க மேக்ஸிமம் நிக்க போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 rupees நிக்கும். அதை வச்சுதான் குடும்பம் நடத்தும். ஜஸ்ட் இமேஜின் 5,000 ரூபாய் வச்சு எனக்கு குடும்பம் நடத்த முடியுமா? எனக்கு தெரியல. ஓகே, கஷ்டம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா இவங்க எல்லாம் வாலண்டியரா போய் தப்பா மாட்டிக்கிறாங்க. அப்ப நான் அவரை அட்வைஸ் பண்ணது என்னன்னாக்கா, நீங்க பிளாட் நீங்க எடுத்தாலும் கூட அதுக்கு இஎம்ஐ கட்ட போறது ஆல்மோஸ்ட் 20,000 rupees கட்டுறீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சிட்டில கிடையாது, சிட்டி விட்டு அவுட்டர்ல இருக்கு. அப்போ சிட்டில அவுட்டர்ல இருக்கு, ஒர்க் பிளேஸ் வரும்போது டைம் கன்சியூம் ரொம்ப அதிகமாகும். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 20 வருஷத்துல கட்டி முடிக்கும் போது, உங்க லோனை கட்டி முடிக்கும் போது அந்த பிளாட்டோட வேல்யூ போயிடும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து பிளாட்டோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கும். லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், பிளாட்டோட வேல்யூ கிடையாது. பில்டிங்கோட வேல்யூ எப்போதும் குறையும். இதெல்லாம் நமக்கு தெரியாதது. ஓகே, சோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சுக்காங்க ஹவுஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சுக்காங்க. நோ, சம்டைம்ஸ் அது வந்து ஒரு லைபிலிட்டி. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி தான் மாட்டிக்கணும் நம்ம இடத்துல. அதே மாதிரி கார் உங்களுக்கு தேவையா? ஓகே, காசு இருந்தா வாங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. ஓகே, லோன்ல எவ்வளவு மேக்சிமம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க.